என்ன சார் இன்னும் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றேன், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைகூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. ஹலோ, ரவி. ரவி, என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்காருங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியே வச்சிருந்தேன். என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உடனே இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவரே, நேத்து அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. ஏ சங்கிலி, உன்னை தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை ஏன்டா வர்ற? சார் சார் சார், எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார், அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார். உடனே காலி பண்ணுறேன் சார். இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். சுத்தமா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைக்கூடி பறக்குது. ஜக்கா
இருக்காங்க சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார். ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தனிஞ்சா மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்தில் சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. நம்புங்க சார். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாம கொள்ளாம போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு தான் நினைச்சோம். வேலைக்காரன் நேத்து நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களா வர சொல்லுங்க. தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? இதோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா. நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். என்ன?
வெள்ளை பூண்டு நீல்ரா அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்ல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். பின்ன போனத ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்ல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவனும் ஒரிஜினல் வேலைக்காரனுங்கடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த பார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அடக்காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா உள்ள. ஏன் சார், ஆவியோட பேர் செல்வி தான் உறுதியா நம்புறீங்களா? ஆமா, அந்த வேலைக்காரி குழந்தை எப்பவுமே செல்வி அக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா இருமா யோ பிடியா. ஏங்க, ஊரே கூடி நிக்குது, இன்னும் எவ்வளவு நேரங்க ஆகும்? 3 பாடி சார். நீங்க அவசரப்பட்டீங்கனால என்னால சீக்கிரமா முடிக்க முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பா, செல்விங்கிற பொண்ணை பத்தி கேட்டேன் இல்லையா? போலீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்விங்கிற பொண்ணு கோவில் நகையெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். எங்க தேடியும் ஆள் கிடைக்கல. இதுதான் அவளை பத்தி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணை ஆமாதம்பி, நீங்க எதுக்கு செல்வியை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, கிராமத்துல 3 கொலை விழுந்திருக்கு. அதான் ஏற்கனவே அந்த crime. யார் இந்த பூசாரி வீட்டு செல்வியா? அவதான் ஊர் மானத்தை வாங்கிட்டு அவளை வழி விடுங்க. செல்வி ரொம்ப நல்லவ சார். அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நீங்க இந்த ஊரு பூசாரியோட பொண்ணுதான் நான். செல்வி எங்க வீட்ல தான் வளர்ந்தா. நானும் அவளும் ஒரே வயித்துல பொறக்காட்டியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போலதான் வளர்ந்தோம். வர மாப்பிள்ளைய கண்டிப்பா துரத்திடுவல்ல. என்னடி கேள்வி கேக்குற? இது வரைக்கும் நான் 11 மாப்பிள்ளைய வந்த வழியே திருப்பி அனுப்பியிருக்கேன். இவன் மட்டும் எப்படி தப்பிப்பான்? இந்த மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா. கார்ல வரட்டும். டிவிஎஸ் 50ல வந்தவன வண்டிய புடிங்கி வச்சுட்டு போன் வர அனுப்பிட்டேன். இந்த வாரம் கார்காரனா? சரி, போன் வை. கார் வருது. பூசாரி வீட்டுக்கு எப்படிமா போகணும்? அப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. ரொம்ப நன்றிமா. ஆமா, பூசாரி வீட்டை ஏன் கேக்குறீங்க? அவர் பொண்ணு பார்க்கதாமா. பொண்ணா? நீ வண்டி எடுப்பா. அப்ப இது ஏங்க, வண்டி ஓட்ட தெரியலனா ஓட்ட தெரிஞ்ச ஆளு யாரையாவது கூட கூட்டிட்டு வர வேண்டியது. ஹலோ, நான் கரெக்டா தாங்க ஓட்டினேன். எவனோ இடியட் கல்லால அடிச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, கார் பள்ளத்துல மாட்டிருச்சு, கொஞ்சம் தள்ள முடியுமா? வாங்க. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் தள்ளுங்க. ஏங்க, இப்போ உங்களுக்கு வண்டி எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சாவிய வண்டியில வச்சுட்டு என் கூட வாங்க. கார் தன்னால வரும். என்ன சொல்றீங்க? வரும், வாங்க. ஏங்க, இந்த பில்லி சோனியா மாய மந்திரம் ஏதாவது பண்ண போறீங்களா? அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஒளிஞ்சு உட்காருங்க, கார் வரும். ஒளிஞ்சு உட்கார்ந்தா கார் வருமா? எப்படி? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. இதாங்க சொந்த ஊரு. ரொம்ப வருஷம் வராம இப்போதான் வந்திருக்கேன். என்னங்க பண்றீங்க? இந்த கல்லு தாங்க என் மேல அடிச்சது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மோப்ப நாயை விட்டு மோப்பம் பிடிச்சு கல்லால அடிச்சவனை தூக்கி ஜெயில தள்ளுறனே இல்லையா? என்னங்க நீங்க சின்ன விஷயத்துக்கு போய். இதுங்க சின்ன விஷயம். இது அட்டெம்ப்ட் டு மர்டர். அடிச்சவனை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்குங்க. ஏங்க, ஊருக்குள்ள உங்களுக்கு செம கான்டாக்ட்ங்க. நீங்க சொன்ன மாதிரியே கார் வருது. ரொம்ப பேசாம போய் காரை நிறுத்துங்க. யூ ஆர் கரெக்ட். ஹலோ, ஹோல்ட் ஆன்.
தேங்க்ஸ்ங்க. காருக்கு சொந்த. ஹலோ தேங்க்ஸ்ங்க. சாரிங்க சாரி தெரியாம பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க சாரி சொல்றீங்க. ஏங்க நான் சாரி சொல்ல நீ தேங்க்ஸ் சொல்றீங்க. சாரிங்க. அந்த ஆளு தேங்க்ஸ் சொன்னா சாரி சொல்லிட்டு ஓடுறாரு. அவன் என்ன உங்களுக்கு உதவியா பண்ண வந்தான்? பின்ன காரை களவாண்டு போகத்தானே வந்தான். பாத்துங்க, களவாணி பயில இருக்கிற ஊரு. பொம்மை சைக்கிளையே நம்பி வச்சுட்டு நகரக்கூடாது. இதுல நீங்க காரை சாவியோட வச்சா எப்படி விடுவாங்க? பயங்கர பிளானிங்க. கிரேட். சரி நான் கிளம்புறேங்க. கார் தான் வந்துருச்சுல. பாவம் யாரோ தெரியாம கல்லால அடிச்சிட்டாங்க. இன்னும் ஏன் அந்த கல்லை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதானே? அடிச்சால சும்மா விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டி குறைஞ்சது 5 வருஷம் ஜெயில போடுவேன்.